அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன? குரு பகவான் உச்சம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறாருங்க. எனவே தற்போதிலிருந்தே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குடும்ப அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குரு பகவான் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இதுவரை பல்வேறு வகையான பிரச்சனை, சிரமம், தடை, தாமதம் என்று பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் நிச்சயமாக விலகுகிறது. 7.5 சனியின் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் குரு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது பல வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே இந்த வேலை நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாக தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பெரும்பாலான காரிய தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் தனது பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துகிறார். 9 மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களிலும் பார்க்கிறாருங்க. குருவினுடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக விலகும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. ஜென்மராசியில் குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பாலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். உங்களுடைய பண தேவை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் தனது பார்வையை 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தின் மீது பதிப்பதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதால் உற்சாகத்துடன் பணியாற்றக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. மாற்று கருத்து உடையவர்களின் மனநிலையில் மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் அபரிவிதமாக உயர்வதோடு குடும்ப வருமானம் இந்த தருணத்தில் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது. தனித்து இயங்கக்கூடிய வகையில் பல பணிகளை செம்மையாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கூட்டு முயற்சியில் இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் தனித்து இயங்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பை லாபத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே அவர் இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பண பற்றாக்குறைகள் நிச்சயமாக விலகும். ஆடம்பர வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். மன கலக்கம் இந்த தருணத்தில் விலகி மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியுடன் பல பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது கும்பராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக 5இல் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். 6இல் உச்சம் பெறுகிறார். எனவே பெண்மணிகளுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் நிச்சயமாக விலகும். வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சுப விரயங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது கேட்ட
கேட்ட இடத்தில் சலுகை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த உடனே கனகச்சிதமாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் கும்பராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனியும் பாத சனியாக குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எனவே பல வகையிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் சாதகமாக கைகூடும். இதுவரை தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று வருத்தப்பட்டு பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலில் இனி விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தீர்த்து வைப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குருவின் பார்வை மிக வலுவாக ஜென்மராசியில் கிடைப்பதால் பல வகையான தடைகளும் தாமதங்களும் தவிடுபடியாகுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. நெருங்கிய உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கலும் இந்த தருணத்தில் விலகி உறவு வலுப்படும் நேரமாக நிச்சயமாக அமைய போகிறது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் உறுதியாகவே சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பணி நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. நல்ல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக மக்கள் மத்தியில் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும்.